குட்டியாக சின்ன டப்பா ஏதாவது மசாலா போட்டு வச்சுக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. எதாவது மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், இல்லை கரம் மசாலா இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இது பாருங்கள், இப்படி எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிற மாதிரி ஒரு கேட்ரி. நல்லா திருவோம்ல, மூடி போட்டு திருவோம்ல, கழட்டுவோம்ல, அந்த மாதிரி எண்ணெய் சாஞ்சாலும் சாயாது. நம்ம குட்டியாக இருக்குது. பார்பி கிச்சன் செட்டுக்கு செமையாக இருக்குது. அது குட்டி டம்ளர், காஃபி குடிக்கிற மாதிரி, டீ குடிக்கிற மாதிரி பார்பிக்கு. இது பாருங்களேன், குட்டி அடுப்பு, நம்ம விறகு வச்சு சமைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டி ஹாட் பாக்ஸ். நம்ம எப்படி வாங்கினா பெருசாக நமக்கு வீட்டில் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. குட்டி ஹாட் பாக்ஸ். ஒரு வாய் சோறு தான் கொள்ளும், அது மாதிரி குட்டி ஹாட் பாக்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அதே போல் இது குடம் குட்டியாக, இந்த குடமும் அழகாக இருக்குது குட்டியாக. அந்த மசாலா போட்டு வச்சுக்கிற டப்பா மாதிரி இதுவும் ஒரு டப்பா நல்லா இருக்குது. 2-3 வாங்கினேன். தோசை திருப்பி, தோசை கரண்டி குட்டியாக அழகாக இருக்குது. தோசை கரண்டி, கிளாஸும் இன்னொரு கிளாஸ் 2 வாங்கினேன். குக்கர் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. வச்சு மூடி தம் வைக்கிற மாதிரி ரொம்ப நல்லா திறக்கலாம், மூடலாம், சூப்பராக இருக்குது. அதே மாதிரியே இருக்குது. அடுப்பு மேலே வச்சு பாருங்களேன், அந்த அடுப்புக்கும் இந்த குக்கருக்கும் சூப்பராக இருக்குது. இது குட்டி ஒரு வாளி, தண்ணி மூடுற மாதிரி. நம்ம கிணத்துல இல்லை வர்றது பக்கெட்டில், பெரிய பக்கெட்டில் வந்து நம்ம தண்ணி முள்ளுவோம்ல, அது மாதிரியான பக்கெட் அது. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன், அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது பாருங்கள், கிரைண்டர் சூப்பராக இருக்குது. குட்டியாக நம்ம உள்ளெல்லாம் எப்படி அந்த கல் ஆட்டுவோமோ கழுவோமோ அந்த அதே மாதிரியே இருக்குது. அந்த கல், அந்த கிரைண்டரு, அந்த பாக்ஸு நல்லா ஃபிட்டாக மூடுது. நல்லா சூப்பராக இருக்குது கிரைண்டர். கண்டிப்பாக மாவாட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கணும்ல, ஃப்ரிட்ஜு காலியாக இருந்தால் எப்படி. குடம் பாருங்கள், குடமும் சூப்பராக இருக்குது. குட்டியாக குடம், சில்வர் குடம். இது வந்து நம்ம காய் சீவுறது. குட்டியாக இருந்துச்சு. கேரட்டு, பீட்ரூட்டு எதுவாக இருந்தாலும் நம்ம சீவுவோம் இல்லையா, அது மாதிரியானது. இது வந்து ஒரு குட்டி தஸ்லா மாதிரி, பால் காய்ச்சத்துக்கு, டீ போட பால் காய்ச்சலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு குட்டியான தஸ்லா, குட்டி குண்டா. அப்புறம் குட்டி குட்டி பிளேட்டுங்க, அதுவும் ரொம்ப குட்டி குட்டி. இந்த பார்பிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் பிளேட்டு குட்டியாக. இது சாப்பாடு எடுக்கிற அன்னக்கரண்டி சூப்பராக இருக்குது. இது 3 அடுக்கு கேரியர், 3 அடுக்கு கேரியர் அழகாக இருக்குது. நல்லா ஓப்பன் பண்ணலாம். ஒன்றும் அதோடைய ஃபிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரு இதில் லெக் பீஸு, இன்னொரு இதில் நண்டு கிரேவி, இன்னொரு இதில் மட்டன் கிரேவி அப்படின்னு சமைச்சு அடுக்கி வைப்போம். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள். வானவில் சுட்டி டிவி எபிசோடை பாருங்கள். அடுத்து லாஸ்ட்டாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு. இது சூப்பராக இருக்குது. மிக்ஸி அரைச்சா தானே கறிக்கு மசாலா போட முடியும். சின்ன ஜாரு, பெரிய ஜாரு, மிக்ஸி சூப்பராக இருந்துச்சு. அது உள்ளே அரைக்கிறது, சுற்றுறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து தோசை, வடை, சட்னி, சாம்பார்னு தனித்தனியாக வச்சு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியான மிக்சர் பிளேட்டு. இது பால் வாங்குகிற தூக்கு மாதிரி, சின்ன கேட்ரி மாதிரி. அதுக்கும் மூடி அழகாக குட்டியாக கொடுத்துருந்தாங்க. நம்ம டைட்டாக எப்படி பாலுக்கு போட்டு மூடி எடுத்துகிட்டு போவோமோ அது மாதிரியான ஒரு தூக்கு, சின்ன தூக்கு, பால் தூக்கு குட்டியாக அழகாக இருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ்.
பிரியாணி தம் வைக்கிற தேக்ஸா மாதிரி குட்டியாக இருந்துச்சு. ஒரு அரை கிளாஸுக்கும் கம்மியாக தான் நம்ம செய்ய முடியும் கறிலாம் போட்டு சமைக்கும்போது. இதுதான் நான் சொன்னது. எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு திங்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.